அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இறைவனுடைய அருள் அனுகிரகத்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம், இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படியெல்லாம் இருக்குது. அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம். அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம், முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு, அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான். சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சூரியன் எந்த இடத்துல சூரியன் மாறுறாரோ, கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான். அப்போ எந்த இடத்துல மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருச்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம். கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதான் கார்த்திகை. அப்பேற்பட்ட 17/11/2025 ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி வருது. அந்த கார்த்திகை 1 அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பு, அற்புதமான விஷயம். நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். காவேரி இருந்துச்சுன்னா, திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க. அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க. யாராவது உறவுகள் இருந்தாலும், நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம். கைசிக ஏகாதேசினி எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை 15ஆம் தேதி 1/10 இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னாள் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு சரசர நாமெல்லாம் கேட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3/12 புதன்கிழமை பரணி தீபம். சிறப்பு, அற்புதம். எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீபச் சுடர் ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை 17ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த 3 நாளும் ஐதீகமாக, இதுக்கு தோஷமே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை விட இன்னொரு விசேஷம் என்ன, இந்த பரணி தீபத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போகிறார். இது 5/12 கார்த்திகை 19ஆம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம். மகர ராசி சனி பகவானுடைய இடம். அற்புதம். உத்திராடம், திருவோணம் மிக சிறப்புன்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இந்த திருவோணம் அப்படி நான் சொல்லுவேன். பொதுவாக உங்களுக்கு எப்போ பந்த பாசம், நட்பு வட்டாரம், எதையும் சாதிக்கணும்னு எண்ணம் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம், ஆடை ஆபரணமாக அலங்காரம் பண்ணக்கூடிய பெருமாளுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் சிவனுக்கு வழிபாடு எடுப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் திருவாதிரை இருக்குதுங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல மிதுனத்தில் தான் என்ன இருக்குதுங்க, திருவோணம் இருக்குது. அப்போ திருவாதிரை இருக்குது. அந்த திருவாதிரை பார்த்திங்கன்னா இங்கே சந்திரன் நட்சத்திரம், அதுங்க ராகு நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம்? ராகு, திருவாதிரை. அந்த திருவாதிரை ஈசனுடைய நட்சத்திரம், சிவன் பிறந்த நட்சத்திரம், சிவனுடைய சாராம்சம் கொண்ட நட்சத்திரம்பாங்க. ஸோ அந்த திருவாதிரையை நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர் பிரபலியமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் சாரே என்னென்னா,
இந்த சிவன் திருவண்ணாமலை அண்ணாமலை படம்லாம் அந்த உத்ராட்சையெல்லாம் அவர் விரும்புகிற காரணமே அதுதான். அப்போ சிவனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். திருவோண நட்சத்திரக்காரர் அவர். அப்போ அந்த மகர ராசிக்காரங்களாம் பாருங்கள், நிறைய சிவபுராணம் படித்தேங்க, நான் சிவனடியார், நான் சிவத்தொண்டை தான் நான் விரும்புகிறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இயற்கையாக நம்ம பார்த்தது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம சாதிக்கிறதுக்கு சைவ கோத்திரமா வைஷ்ணவ கோத்திரமா, அந்த மாத பலன் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குது, கிரக காரகத்துவம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கை எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, இத்தனையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தர்கிட்ட குறைந்த கட்டணம் வாங்கிட்டு சொல்கிறோம். அப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு ஜெயிக்கணும், நம்ம வந்த காரியம் முடியணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வீண் அலைச்சல்கள், வீண் சொல், வீண் பழி, நிறைய பேர்த்துக்கு உடம்பு தொந்தரவு, கைகால் உடம்பு தொந்தரவு, தேவையில்லாத மருத்துவ செலவெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் இனி வரும் காலத்தில் படிப்படியாக குறையும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். 2ஆம் இடத்துல ராகு, ஏதாவது ஒரு விஷயம் பிரம்மாண்டமாக அதை இதையும் வாங்கி போட்டிருப்பீங்க, செலவுகள் இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்குன்னா தொழில் சார்ந்து புதிய தொழில் தொடங்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் சப் டிவிஷன், அதாவது ஒரு கிளை சார்ந்து பிரான்ச்சஸ்லாம் பண்ணலாம். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நிறைய திட்டங்கள் போடலாம். குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு, வயிறு உபாதைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தணும். ஏன்னா மிதுனத்தில் வந்து உட்காந்துருக்கார் குரு. அப்போ சில விஷயங்கள் டைவர்ஷன் ஆகும். சினிமா செல்லு பார்க்குறேன் அப்படி இப்படின்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு டைவர்ட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிக்க வைக்கணும். +2 இப்போ வரப்போகுது. வந்து மார்ச் 2ஆம் தேதின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் மாதம் +2க்கு வந்து முழாண்டு தேர்வு, ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னுலாம் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ குழந்தைங்க இனிமேல் படிக்கிறது எப்படி, மார்க் எப்படி, எந்த துறை சார்ந்து, நம்ம மருத்துவத்துறையா, இன்ஜினியரிங்கா, அல்லது வந்து அக்ரிகல்ச்சரான்னு இப்படி நிறைய கேட்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு எப்பயுமே குழந்தைங்க மேலே ரொம்ப அக்கறை இருக்கும். பேரம்பேத்திலாம் சீக்கிரம் சட்டுன்னு எடுக்கக்கூடியவங்க யாருன்னா மகர ராசின்னு தான் சொல்லுவேன். இல்லை நிறைய நம்ம ராசிநாதனை வச்சு நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ உங்களுடைய இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. நிறைய காரியங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துங்க. தசாபுத்தி நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சீராகும். சிறப்பான விஷயமாக இன்னும் மேற்கொண்டு வைக்கணும். கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க. கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அருகில் உள்ள எம்பெருமானாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துங்க. அதே போல் திருமஞ்சனம் அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான மாதமாக மகர ராசிக்கு எம்பெருமான் வாரி வழங்குவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.